திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர், திருச்சியின் வீரர், மாநாட்டு நாயகர், கழகத்தின் முதன்மை செயலாளர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கே நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, என்னுடைய ஆறுயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவருடைய அருமை மகன், எப்பவும் சிரிச்ச முகத்தோட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவரையும் கவரக்கூடிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு திருவெரும்பூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக என்கிட்ட எப்பவும் பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர், தொகுதி மக்களோட ஏற்கனவே 2.5 கலந்தவர், நல்ல வெயிட்டான வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி கிழக்கு மக்கள் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளல் அவர்கள், அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு மக்களுக்கு நிச்சயம் தொண்டாற்றக்கூடியவர், கழகத்திற்காக உழைத்த தந்தை தங்கவேல் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய தம்பி பாரிவள்ளலுக்கு லால்குடி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். தொகுதி மக்களுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களும் உதவிகளையும் செய்தவர். அப்படிப்பட்ட தம்பி கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில நமது வெல்லும் வேட்பாளர், இவர் தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்தநல்லூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக 2 முறை சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இப்போ திருவரங்கம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி, அங்கு நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்திருந்தாலும் நமது உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். கடந்த முறை போலவே இந்த முறையும் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அடுத்து முசிறி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி கருணை ராஜா அவர்கள், மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய அருமை மகன், தலைமை செயற்குழு உறுப்பினர், பொறியாளர் அணியினுடைய பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடியவர் கருணை ராஜாவுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இங்கே இந்த மேடையில் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 8 வேட்பாளர்களுக்கும் அதே போல் அறிவிக்க போகிற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை சேர்த்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு.